ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி ரெடியாக இருக்கீங்களா? ஒரு புது டாப்பிக்கை கற்றுக்க போர்டில் எழுதி போட்டிருக்கேன். என்ன டாபிக் இன்றைக்கி சொல்லித்தர போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ போர்டில் எழுதி போட்டதை வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. பட் வீடியோக்குள்ளே வேறு ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? வேறு ஒரு ஃபார்ம். அதனால் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறோம் அப்படிங்கிறது புரியும். சரிங்களா? அண்ட் இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரிந்து கொள்ளட்டும். ஓகே, நம்ம வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட ஜூலை மந்த் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெயில் ஐடிக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நிறைய பேர்த்துக்கு இந்த ஈதர் ஆர் அப்படிங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங் ஆனதாக இருக்கும். ஏன்னா இது மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா இதில் பரிச்சயப்பட்டவங்க இந்த வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஈத்தர் ஆர் அப்படின்னு இருந்தாலும் இன்றைக்கி நான் ஈத்தர் ஆர் சொல்லித்தர போகிறது கிடையாது. இந்த ஆரை விட்டுருங்க. ஓகே, ஏன்னா ரெண்டுத்தையுமே போட்டு யூஸ் பண்ணுறது நீங்கள் செகண்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஈத்தர் மட்டும் எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறத கற்று வச்சுக்கோங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். ஈத்தரை நீங்கள் கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆர் அப்படிங்கிறத ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இந்த ஈத்தர் ஆர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்கிலீஷில் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டு விஷயத்தில் ஒன்றை ப்ரிஃபர் பண்ணி இன்னொன்று விடுறதுக்கு. ஓகே, இப்போது டீ காஃபி உங்கள் முன்னாடி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ரெண்டுத்தில் தான் ஒன்று தான் எடுத்துக்கணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும். இல்லாட்டி ஒன்றை விட இன்னொன்று அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுவோம். அதான் இரண்டில் ஒன்று. இரண்டில் ஒன்று. இப்போ டீ காஃபி இருக்குது, ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணுறோம். அதான் கான்செப்டே. சரிங்களா? ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அங்கேயும் ஈத்தராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இரண்டில் ஒன்று அப்படிங்கிற மீனிங்கை பார்க்காம இந்த ஈதர் அப்படிங்கிற பர்டிகுலர் வார்த்தையை சென்டென்ஸோட கடைசியில் போட்டு என்ன அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்படின்னா இது என்ன அர்த்தத்தில் வரும்? ஏன்னா ரெண்டில் ஒன்று அப்படின்னா ஈதராரு. ஈதர் தூக்கி கடைசியில் போட்ட என்ன அர்த்தத்தில் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. பாருங்கள், எப்படின்னா நான் ஒரு தமிழ் சென்டென்ஸ் தரேன். நீ நீ அங்கு போகவில்லை. ஓகே, நீ அங்கு போகவில்லை அப்படின்னா ஒரு ஆக்ஷன் நடக்கலை. கீழே என்ன பண்ணுற அப்படின்னா நானும் போகவில்லை. அவ்வளோதான். இந்த மாதிரி சென்டென்ஸ் சொல்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான வார்த்தைகளை போட்டு யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆல்சோ, ஈவன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் போட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் உங்களோட சென்டென்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்டு சென்டென்ஸாக இருக்கணும், ஒரு ஸ்டாண்டர்டான சூப்பரான சென்டென்ஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஈதர் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதற்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஒரே அர்த்தம் தான் வருது. ஈவன் ஆல்சோ போட்டு பேசினாலும் இந்த அர்த்தம் தான் வரும். ஆனால் அதை விட நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் வேணும்னா நீங்கள் ஈதர் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீ அங்கு போகவில்லை, ஒரு செயல் நடக்கவில்லை, நானும் அங்கு போகவில்லை. அதை தொடர்ந்து இன்னொரு செயல் நம்ம பண்ணோம். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு புரியும். ஈதரா ரெண்டு பேர் சேர்ந்து வந்தால் தான் அது, இல்லாட்டி இது. ஈதர் மட்டும் தனியாக வரும்பொழுது இந்த மாதிரி அர்த்தத்தில் தான் வெளிப்படும். ஓகே, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா நீ அங்கே போகவில்லை. ஓகே, யூ டிடன்ட் கோ தேர். ஓகே, யூ டிடன்ட் கோ தேர், ஃபுல் ஸ்டாப். நானும் அங்கு போகவில்லை. நம்ம என்ன பண்ணுவோம்? ஐ ஆல்சோ டிடன்ட் கோ அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி ஈவன் ஐ டிடன்ட் கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே அதெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் டைரெக்டாக எழுதுங்க. ஓகே, ஐ டிடன்ட். நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டின்ட்டுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வினை செயலை செய்தீங்களோ அந்த வினை செயலை எழுத தேவையில்லை. எங்கே போகலையோ என்ன வினை செயலை செஞ்சீங்களோ அதெல்லாம் எதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. இந்த டின்ட்டுக்கு அப்புறம் டைரெக்டாக ஈதர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு விட்ருங்க. முடிஞ்சது சென்டென்ஸ். இதுதான் அதற்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். நீங்கள் திரும்பவும் என்ன வினையை செய்தீங்க, எங்கே போனீங்க அதெல்லாம் போட தேவையில்லை. ஓகே, அவங்க ஒரு ஆக்ஷனை செய்யலை. பாருங்க, அவங்க எதை செய்யலை. சரிங்களா? இதைத்தான் நம்மளும் செய்யலை. அதனால இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸுக்கு பதிலாக ஈதர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரீப்ளேஸ் பண்ணி விட்டோம். முடிஞ்சு போச்சு. யூ டிடன்ட் கோ தேர், ஐ டிடன்ட் ஈதர். யூ டிடன்ட் கோ தேர், ஐ டிடன்ட் ஈதர். எவ்வளோ ஸ்டைலாக இருக்குன்னு பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல? இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட லாங்குவேஜை ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு தூக்கிட்டு போகணும். புரியுதுங்களா? எல்லாமே ஒரே அர்த்தத்தில் தான், ஒரு ஈவன் ஆல்சோல ஒரே அர்த்தத்தில் தான். ஆனால் நம்ம ஒரு சில ஃப்ரேசஸை மாற்றுறது மூலமாக சென்டென்ஸே பாருங்க, மீனிங் மாறுது, ஒரு ஸ்டைல் வருது, நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் இந்த பர்டிகுலர் ஈத்தர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நாம் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கவனிங்க, நம்ம ஃபார்முலா எழுதி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மெயின் கிளாஸ் வேணும். மெயின் கிளாஸ்னால் என்ன? ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இங்கே நமக்கு மெயின் கிளாஸ் எப்படி வேணும்னா நெகட்டிவ் ஃபார்மில் தான் வேணும். அப்போ தான் நம்மளால் அவரும் அந்த வேலையை செய்யலை, அதற்கும் அப்படி இருக்கலை, எனக்கும் அப்படி இருக்கலை, நானும் அந்த வேலையை செய்யலை அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ நெகட்டிவில் தானே வருது மீனிங். அடுத்து அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸை பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரேஸில் அது சென்டென்ஸ் தான். அதில் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வேணும், ஏதாவது ஒரு ஆக்சிலரி வேர்ப். நம்ம அந்த டின்ட்டுன்னு தான் உங்களுக்கு முன்னாடி அந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஏதோ ஒரு ஆக்சிலரி வேர்ப், அது பி வேர்பாக இருக்கலாம், மாடல்ஸாக இருக்கலாம், ஹேவ் ஹேஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஓகே. ஆனால் அதற்கு அடுத்து அந்த நாட் அப்படிங்கிற வார்த்தை போட்டது நீங்கள் ஈத்தர் அப்படிங்கிற வார்த்தை போட்டு மேட்ச் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சில பேர் சிந்திக்கலாம், அப்படிங்களா, அப்போ இதை வந்து நம்ம நெகட்டிவில் எழுத முடியுமா, பாசிட்டிவில் எழுத முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாசிட்டிவில் சொன்னீங்கன்னா ஈத்தர் வராது. நீங்கள் பாசிட்டிவ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அவன் போனால் நானும் போனேன், இப்படி இது ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்குது. இதற்கு ஈத்தர் வராது, அது வேற ஒரு ஃபார்ம். சரிங்களா? நம்ம அதை பேசி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, நம்ம இதுக்கு போயிடலாம். பாருங்கள், நான் காஃபி விரும்புவதில்லை, அவளுக்கும் காஃபி பிடிப்பதில்லை. எனக்கு காஃபி பிடிக்கிறதில்ல, அவளுக்கும் அது பிடிக்கிறதில்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், காஃபி விரும்புவதில்லை அப்படின்னு என்ன போட்டிருக்கு? ப்ரெசண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. விரும்புவதில்லைன்னா ப்ரெசென்ட் நமக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ப்ரெசென்ட்டில் அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் செய்கிறது பிடிக்கல. அப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா ரெகுலராக அவங்களோட ஹேபிட்டாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டை நம்ம பேசுகிறோம். சரியா? பாருங்கள், நான் காஃபி விரும்புவதில்லை. ஓகே, ஃபஸ்ட் யாரை போடணும்? சப்ஜெக்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நான், ஐ காஃபி விரும்புவதில்லை, ப்ரெசென்ட்டில் இருக்குது. அப்போ ஐக்கு நீங்கள் என்ன ஆக்சிலரி வேர்ப் போடணும் அப்படின்னா டோன்ட் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை போடணும். ஓகே, ஐ டோன்ட். ஓகே, ஐ டோன்ட் அப்படிங்கிறத நீங்கள் போடணும். எதுக்கு? ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு. ஓகே, அது விரும்புவதில்லைன்னு தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போது ஒரு சென்டென்ஸ் பிளெயினாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். விரும்புவதில்லை ப்ரெசென்ட்டில் இருக்குது, அதனால் டோன்ட். நான் விரும்ப மாட்டேன் அப்படி இருந்துச்சுன்னா ஓன்ட் போடணும், ஏன்னா ஃப்யூச்சரை காட்டுது. சரிங்களா? ரைட். நான் காஃபி விரும்புவதில்லை, ஐ டோன்ட் லைக் காஃபி. அவ்வளோதான். ஐ டோன்ட் லைக் காஃபி, எனக்கு காஃபி பிடிக்கிறதில்ல, அவளுக்கும் காஃபி பிடிப்பதில்லை. ரொம்ப சிம்பிள். ஷீ ஆனால் ஷீக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டோன்ட் போட முடியாது. அங்கே டசன்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம யூஸ்வலாக போடுவோம். அதை அப்படியே போட்டுட்டு ஷீ போட்டாச்சு, சப்ஜெக்ட் வந்துருச்சு, டசன்ட் ஆக்சிலரி வேர்ப் போட்டு ஒரு நாட்டு வந்துருச்சு. அதற்கடுத்து ஈதர் அப்படிங்கிற வார்த்தை போட்டால் போதும். பாருங்கள், அவளுக்கும் காஃபி பிடிப்பதில்லை அப்படிங்கிற தமிழ் சென்டென்ஸ் அப்படி இருந்தாலும் இங்கிலீஷில் இந்த ஈதர் அப்படிங்கிற வார்த்தை போட்டு நம்ம மேட்ச் பண்ணிடலாம். ஓகே, ஷீ டசன்ட் ஈதர், ஷீ டசன்ட் ஈதர் சொல்லி பாருங்கள் ஃபுல்லாக. ஐ டோன்ட் லைக் காஃபி, ஷீ டசன்ட் ஈதர். ஐ டோன்ட் லைக் காஃபி, ஷீ டசன்ட் ஈதர். எவ்வளோ சும்மா ஸ்டைலாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் பேசணும். ஓகே, இப்படி தான் நீங்கள் சென்டென்ஸ் என்ன பண்ணணும்? சூப்பராக ஸ்ட்ரக்சர்டாக பேசணும். அடுத்து பாருங்கள், அவர்கள் வேலையை முடிக்கவில்லை, நாங்களும் முடிக்கலை. அவங்க வேலையை கம்ப்ளீட் பண்ணலை, நாங்களும் முடிக்கலை. ஓகே, ரொம்ப சிம்பிள். அவர்கள் வேலையை முடிக்கவில்லை, தே டிண்ட் ஃபினிஷ். அவர்களுடைய வேலையை முடிக்கவில்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, தே டிண்ட் ஃபினிஷ் தேயர் ஒர்க். அவர்களுடைய வேலை, தே டிண்ட் ஃபினிஷ் தேயர் ஒர்க். அவர்களுடைய வேலையை முடிக்கவில்லை, நாங்களும் எங்கள் வேலையை முடிக்கலை. அதை தான் நாங்களும் முடிக்கவில்லைன்னு சிம்பிளாக சொல்லியிருக்கோம். அப்போ ரொம்ப சிம்பிள். வி அதே தான் போட போகிறோம், ஏன்னா இங்கே பாஸ்டில் இருக்குது, முடிக்கவில்லை, அதனால் டின்ட்டு போட்டோம். இதையே அங்கேயே என்ன பண்ணுறோம்? ரிப்பீட் பண்ணுறோம். வி டிண்ட் ஈதர். அவ்வளோதான், நாங்களும் முடிக்கவில்லை. தே டிண்ட் ஃபினிஷ் தேயர் ஒர்க், வி டிண்ட் ஈதர், வி டிண்ட் ஈதர். அடுத்த ஸ்லைடில் வேறு ஒரு பேட்டர்ன் சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த ஃபுல் சென்டென்ஸ் கூட வேணாம், ஈத்தர் மட்டும் ஒரே ஒரு நவுன் கூட போட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அடுத்த ஸ்லைடில் சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், தே டிண்ட் ஃபினிஷ் தேயர் ஒர்க், வி டிண்ட் ஈதர். தே டிண்ட் ஃபினிஷ் தேயர் ஒர்க், வி டிண்ட் ஈதர். சொல்லி பார்க்கணும் நிறைய டைம். சரிங்களா? பிரியா கூட்டத்திற்கு வரமாட்டார், ஃப்யூச்சரில் இருக்குது. பிரியனும் வரமாட்டார், இவங்களும் வரமாட்டாங்க, அவரும் வரமாட்டார். ரெண்டு ஆக்ஷன் நடக்காது. பிரியா கூட்டத்திற்கு வரமாட்டார், ரொம்ப சிம்பிள். பிரியா ஓகே வரமாட்டார், ஃப்யூச்சரில் இருக்குது. ஓன்ட் கம், எதற்கு? மீட்டிங்க்கு. அப்போ ஓன்ட் அட்டெண்ட் த மீட்டிங் சொல்லலாம். கம்னுங்கிறத விட அட்டெண்ட் போட்டிங்கன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஓன்ட் அட்டெண்ட் த மீட்டிங். ஓகே, கம்னு போட்டிங்கன்னா டூ போடணும், அட்டெண்ட் போட்டால் டூ தேவையில்லை. ஓகே, பிரியா ஓன்ட் கம் டு த மீட்டிங் சொல்லணும்.
இங்கே கூட நான் போட்டுறேன், ஏன்னா சில சமயம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் பிரியா won't கம் டு த மீட்டிங், இல்லாட்டி பிரியா won't அட்டெண்ட் த மீட்டிங். அட்டெண்டுக்கு டூ தேவையில்லை. சரிங்களா? பாருங்கள், பிரியா won't கம் டு த மீட்டிங், பிரியா கூட்டத்திற்கு வரமாட்டார், பிரியனும் வரமாட்டார். ரொம்ப சிம்பிள். பிரியன், பிரியன் அதே ஆக்சிலரி வெர்பை தூக்கி அங்கே போடுறீங்க. பிரியன் won't either, ஒரு full stop. ஓகே, பிரியா won't come to the meeting, பிரியா won't attend the meeting, பிரியன் won't either, பிரியன் won't either. அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கிலீஷில் இருக்கிற தமிழுக்கு மாற்ற போகிறோம். இது நமக்கு தெரிஞ்சிடும், இதை நம்ம பழகிட்டோம். இப்போ இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மாற்றணும்ல, அதையும் நம்ம இப்போது வரக்கூடிய என்ன சொல்கிறது அப்கமிங் வீடியோஸாக இருக்கட்டும், இப்போ இது வரைக்கும் ஒரு 4-5 வீடியோஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேருந்து நம்ம தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அதுதான் கரெக்டான மெத்தட். சரிங்களா? யூ ஷுட் நாட் வரி அபவுட் இட், ஐ ஷுடன்ட் ஈதர். இந்த மாதிரி சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடணும். இந்த சென்டென்ஸை ஃபுல்லாக சொல்லுங்கள். யூ ஷுட் நாட் வரி அபவுட் இட். இந்த ஷுட் நாட்னாலே நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஷுட்டுனா வேண்டும் அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பழகுங்க. ஷுட்டுன்ட்டுனா கூடாதுன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பழகணும். எப்படி? ஷுட்டுனா வேண்டும், ஷுட் நாட்னா கூடாது அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். கேன்னா முடியும்னு சொல்லுவீங்க, கேனாட்னா முடியாதுன்னு சொல்லுவீங்க. கரெக்டுங்களா? அப்போ ஷுட்னா வேண்டும், ஷுட் நாட்னா வேண்டாம்னு சொல்லக்கூடாது, முடியாது. புரியுதுங்களா? ரைட். யூ ஷுட் நாட் வரி அபவுட் இட். ஓகே, நீ அதை பற்றி, ஓகே, நீ அதை பற்றி கவலைப்படக்கூடாது, நீ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஐ ஷுடன்ட் ஈதர், ஐ ஷுடன்ட் ஈதர். அப்போ நானும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நானும் கவலைப்படக்கூடாது, நானும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நான் சிம்பிள் எழுதிடுறேன். ஓகே, நானும் கவலைப்படக்கூடாது. புரியுதுங்களா? இதுதான் தமிழ் அர்த்தம். நீ அதை பற்றி கவலைப்படக்கூடாதுடா, நீ அதை பற்றி கவலைப்படக்கூடாது, நானும் கவலைப்படக்கூடாது. ரெண்டு பேரும் கவலைப்படாமல் ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கலாம். அதுதான் நம்ம சொல்கிறோம். ஓகே, யூ ஷுட் நாட் வரி அபவுட் இட், யூ ஷுட் நாட் வரி அபவுட் இட், ஐ ஷுடன்ட் ஈதர், I shouldn't either. The dog isn't hungry, the dog isn't hungry, the cat isn't either. ரொம்ப சிம்பிள். ஓகே, நாய் பசியாக இல்லை. நாய்க்கு பெண்ணல்ல, பசி இல்லை. ஓகே, நாய் பசியாக இல்லை, பூனையும் பூனையும் பசியாக இல்லை, பூனையும் பசியாக இல்லை. அவ்வளோதான், சிம்பிள். நாய் பசியாக இல்லை, பூனையும் பசியாக இல்லை. ஓகே, த டாக் isn't hungry, the cat isn't either. The dog isn't hungry, the cat isn't either. நல்லா கவனிக்கணும். இந்த எல்லா செகண்ட் சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஃபஸ்ட்டு நவுன் அவளுக்கும் அந்த அந்த சவுண்ட்லேயே தான் வரும். நாங்களும், பிரியனும், நானும், பூனையும், இப்படி தான் வரணும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஃபார்மல் ஸ்டாண்டர்டு. இப்போ நம்ம கேஷுவலாக கொலோக்கியலாக பேசுவோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட, இன்ஃபார்மல். அதுலேயும் என்ன பண்ணலான்னா இதை வச்சு ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அது ரொம்ப சிம்பிள். ஆனால் உங்களோட சர்க்கிள்குள்ளே பேசிக்கோங்க. ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபார்மல் ஸ்டேஜுக்கெல்லாம் கொண்டு வர வேண்டாம். சரிங்களா? அதை பார்க்கலாம். இப்போ இந்த ஈதர் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் ஒரே ஒரு ஆள் கூட சேர்ந்து யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அது எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இன்ஃபார்மல், திரும்ப சொல்கிறேன், இன்ஃபார்மல், இன்ஃபார்மல், இன்ஃபார்மல். எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கும் தான். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு, நான், 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 எனக்கு, இதே தான் வருது. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனை யார்? ஐ அப்படிங்கிற அந்த டோனில் யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன். உங்களுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். ஏன் அப்படின்னா, உங்கள் கூட நான் பேசும்பொழுது என்ன நான் எப்படி தெரியுமா அட்ரஸ் பண்ணுவேன்? ஐ ஐ ஐ அப்படின்னே தான் அட்ரஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், எப்பயுமே நாம் ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் நம்மக்கிட்ட பேசும்பொழுது அவங்க ஒரு ஆக்ஷனை சொல்கிறாங்க, அவங்களால ஒரு வேலையை பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதே ஆக்ஷனை, அதே செயலை நம்மளாலே பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம எப்படி ரிப்ளை பண்ணுவோம்? என்னால் ஓட முடியல, என்னாலையும் தான், எனக்கு பசிக்கலை, எனக்கும் தான், இப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? இதெல்லாமே இன்ஃபார்மல். ஆனால் இந்த இன்ஃபார்மலாக சொல்கிறதுக்கும் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு ஃபார்மெட்டை வச்சுருக்கோம். சரிங்களா? ரைட். பாருங்கள், எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கும் தான். ஓகே, எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கும் தான். அப்போ ஒருத்தர் சொல்கிறார் நம்மக்கிட்ட, நம்ம அவருக்கு திருப்பி இந்த மாதிரி ஒரு ரெஸ்பாண்டை கொடுக்குறோம். பாருங்கள், ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், இது அவர் சொல்கிறது. ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், ரெட் கலரில் எழுதியிருக்கேன்.
ரெட் கலர் எழுத வேணாம்னு சொல்லியிருக்கீங்க. பட் வேறு கலர் என்கிட்ட இல்லை. 3 கலர் தான் இருக்குது. 3த்தையும் போட்டு ஃபில் பண்ணிட்டேன். இந்த எனக்கும் தான் நானும் தான் என்னென்னலாம் எழுதியிருக்கணும் அதுதான் ரெட் கலரில் இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். பாருங்கள், ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், எனக்கும் தான். இந்த எனக்கும் தான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லும் பொழுது, அந்த ரிப்ளை சொல்லும் பொழுது மீ ஈத்தர் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னால் போதும், ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். யாரோ சொன்ன மட்டும் சொல்கிறாங்க, ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், மீ ஈத்தர். ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், மீ ஈத்தர். மச்சான் என்கிட்ட பணம் இல்லைடா, என்கிட்டையும் தான்டா. இப்படி சொல்கிறதுக்கு அவரோட சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா, மச்சான் ஐ டோன்ட் ஹாவ் மணி அப்படின்னு அவர் சொல்லுவார். நம்ம எப்படி சொல்லுவோம், மீ ஈத்தர். அவ்வளோதான். ஆனால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஐயில் தான் வரணும். அப்போ தான் மீ ஈத்தர் நம்ம சொல்ல முடியும். இங்கே ஐ பதிலாக ஷீ, ஹீ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் போட முடியாது. மீ ஈத்தர் வராது. புரியுதுங்களா? அதனால் கரெக்டாக ஆப்போசிட்டில் பேசுகிற பர்சன் ஐயில் தான் பேசுகிறாரு அப்படின்னா நீங்கள் 100% மீ ஈத்தர்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ரைட்டு. பாருங்கள், ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், மீ ஈத்தர். நேற்றிரவு நான் நன்றாக தூங்கவில்லை. ஐ டிடன்ட் ஸ்லீப் வெல் ப்ராப்பர்லி லாஸ்ட் நைட். நேற்றிரவு நான் நன்றாக தூங்கவில்லை. பாஸ்டில் இருக்குது. ஐ டிடன்ட் ஸ்லீப் வெல் ப்ராப்பர்லி. நெகட்டிவில் தான் நான் வரணும். அதனால் எல்லாத்தையுமே நெகட்டிவ்லேயே எழுதியிருக்கோம். ஐ டிடன்ட் ஸ்லீப் வெல் ப்ராப்பர்லி லாஸ்ட் நைட். நானும் தான் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள், மீ ஈட்டர். இப்போ ஒரு சிலர் என்கிட்ட ஒரு டவுட்டு கேட்பீங்க, டேவிட் மேலே எனக்கும் தான் இருக்குது, கீழே நானும் தான் இருக்குது, எங்கே எனக்கும் எங்கே நானும் வரும்? ரொம்ப சிம்பிளுங்க. நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தர் இருக்கார்ல, அந்த ஃபஸ்ட் பர்சன் ஐ, அவர் எனக்கும் அப்படின்னு அவர் சொன்னார்னா நாமளும் எனக்கும் தான் ரிப்ளை பண்ணுவோம். நான் அப்படின்னு அவர் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாருனா அதற்கு ஈக்குவலண்டான ரெஸ்பான்ஸ் நாமளும் நானும் தான் சொல்லுவேன். என்கிட்ட பணம் இல்லைன்னு அவர் சொன்னார்னா என்கிட்டையும் இல்லை. ஓகே, எனக்கு அவங்கள பிடிக்கலடா, எனக்கும் தான் இப்போ சொல்கிறார் அவர், எனக்கு அவங்கள பிடிக்கலடா, எனக்கும் தான். புரியுதுங்களா? நான் அந்த இடத்துக்கு போகலடா, நான் அந்த இடத்துக்கு போகலடா, நானும் தான். அப்போ அவர் என்ன வார்த்தை சொல்கிறாரோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் ரிப்ளை கொடுப்போம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான், புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த உணவகத்திற்கு சென்றதில்லை, நானும் தான். ஓகே, இங்கே நான் வர்றதால இங்கே நானும், இங்கே எனக்குன்னு சொல்கிறதால அங்கே எனக்கும். அவ்வளோதான். சரிங்களா? ரைட். நான் அந்த உணவகத்திற்கு சென்றதில்லை, நானும் தான். நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உணவகத்திற்கு சென்றதில்லை அப்படின்னா கடந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அந்த இடத்துக்கு அவர் போகவே இல்லை. இப்போ பாஸ்ட்டில் ஆரம்பித்து ப்ரெசென்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகுது அப்படின்னாலே நமக்கு தெரியும் அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். அப்போது இங்கே கொடுத்துருக்க அந்த டேஷில் நீங்கள் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்பை போடணும். நான் அந்த உணவகத்திற்கு சென்றதில்லை. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஐ ஹாவன்ட் கான், ஐ ஹாவன்ட் விசிட்டட். ஓகே, விசிட்டட் வந்தால் 2 வரக்கூடாது, கானுக்கு மட்டும் 2 வச்சுக்கோங்க. ஓகே, ஐ ஹாவன்ட் கான் டு தட் ரெஸ்டாரண்ட், ஐ ஹாவன்ட் விசிட்டட் தட் ரெஸ்டாரண்ட். ஓகே, நான் அந்த உணவகத்திற்கு சென்றதில்லை, நானும் தான். என்ன போடணும்? மீ ஈட்டர். ஓகே, எங்கூட சேர்ந்து சொல்லிகிட்டே வரீங்க தானே? ஈஸியாக தானே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? ஆர் யூ ஃபாலோவிங் மீ? கேன் ஐ ஹாவ் அ எஸ் ஃப்ரம் யூ? கிரேட். வாங்க அப்படி அடுத்து பாருங்கள். நான் வெளியில் செல்லும் மனநிலையில் இல்லை. ஓகே, நான் வெளியில் செல்லும் மனநிலையில் இல்லை, நானும் தான். நான் வெளியில் போகிற மனநிலைமையில் இல்லை அப்படிங்கிறத மேலே எழுதியிருக்கேன். ஐ எம் நாட் இன் த மூட் டு கோ அவுட். இது வரைக்கும் எழுதுன எல்லாமே தமிழ், இங்கே இங்கிலீஷில் இருக்குது. ஐ எம் நாட் இன் த மூட் டு கோ அவுட். நான் வெளியில் செல்லும் மனநிலையில் இல்லை, நானும் தான் அப்படின்னு தான் இங்கே இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரணும்? மீ ஈட்டர். அவ்வளோதான், ஈஸி. மீ ஈட்டர். ஐ கான்ட் ஸ்டாண்ட் லவுட் நாய்ஸஸ். ஐ கான்ட் ஸ்டாண்ட் லவுட் நாய்ஸஸ்னால் அப்படியே அட்டை டு அட்டை டிரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணுவீங்க? லவுட் நாய்ஸஸில் என்னால் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இங்கே ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னா அது எனக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். ஐ இன்டென்ஸ்லி ஹேட் இட். அந்த அளவுக்கு அதை நான் ஹேட் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஐ கான்ட் ஸ்டாண்ட் லவுட் நாய்ஸஸ்னால் எனக்கு சத்தமான சத்தம், அதாவது லவுடுலி லவுடு, சத்தமான சத்தம் எனக்கு அறவே பிடிக்காது அப்படின்னு ஒருத்தர் நம்மகிட்ட சொல்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமாஞ்சாமி போடுவோம். கரெக்டுங்களா? அத்தனை வில்லங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆமாஞ்சாமி போடுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கும் தான். அப்போ என்ன பண்ணும்? மீ ஈட்டர். அவ்வளோதான், முடிஞ்சது. பாருங்கள், ஐ கான்ட் ஸ்டாண்ட் லவுட் நாய்ஸஸ், மீ ஈட்டர். ஐ கான்ட் ஸ்டாண்ட் லவுட் நாய்ஸஸ், மீ ஈட்டர். புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் இதோட யூசேஜ். அப்போ இங்கே மெயின் கிளாஸ் போடுறோம். இந்த மெயின் கிளாஸ் ஐயோடு சேர்ந்து வரணும். வந்தால் நாம் இங்கே போட வேண்டிய வார்த்தை மீ ஈட்டர். அவ்வளோதான், சிம்பிள் தானே? புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ முன்னாடி பார்த்தது ஃபார்மல், இது இன்ஃபார்மல். சரிங்களா? அது எது? இந்த நான் எனக்கு அப்படின்னு வந்தால் மட்டும்தான் இந்த மீ ஈட்டர், எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ ஒரு சில ஹோம்ஒர்க் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அவர்களால் சிக்கலை தீர்க்க முடியவில்லை, எங்களால முடியவில்லை. அவர்கள் தான் போட்டிருக்கோம், நான் இல்ல. அத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா? கண்மணி அப்படத்தை பார்க்கவில்லை, மணியும் பார்க்கவில்லை. எனக்கு அந்த விஷயம் பற்றி எதுவும் தெரியாது. எனக்கும் தான். நான் பிரசன்டேஷன ஒழுங்கா பிரசன்ட் பண்ணல. நானும் தான். மேகாவிற்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை. மத்தவங்களுக்கும் கிடைக்கல. அவளுக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் கிடைக்கல. புரியுதுங்களா? அப்ப எங்கெங்க மீ, ஈத்தர் வரணும், எங்கெங்கெல்லாம் சப்ஜெக்ட், ஆக்ஸிலரி வெர்ப் கூட நாட் வந்து அதுக்கப்புறம் ஈத்தர் வரணுங்கிறத நீங்க சென்டென்ஸ் பார்த்ததுமே ஐடென்டிஃபை பண்ணிறணும். ரைட். இந்த வீடியோ புடிஞ்சுச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் லைக் பண்ணி வச்சுருங்க. அப்பதான் நெறைய பேத்துக்கு அது விசிபிள் ஆகும். சரிங்களா? அண்ட் அடுத்த வீடியோல நான் உங்கள பார்க்குறேன். அதுவரைக்கும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே? ஒரு பெர்ஃபெக்ட் பிராக்டிஸ் வேணும். நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. நான் அடுத்த கிளாஸ்ல வந்து உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ.